வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். 4வது பாட்டை நடிகர் ஜெயம் ரவி லான்ச் பண்ணாரு. அவர் ஸ்டேஜ்ல பாட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இந்த மயக்கத்தில் இருக்கு. மெலடி எவ்வளோ நல்லா இருக்குது. டீம் கலக்குறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் a quick way to enter, it's a quick way to go to the top most. நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் பார்த்தா 11.5 மில்லியன் ரீசார்ஜ் கூட பண்ணி பார்ப்பேன். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி, ஜீவா, ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் பாட்டு. நான் சொன்னேன் ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்டாக நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம். அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்டாருன்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. நான் கூட காமெடி பண்ணாதா, என்னடா சொல்கிறேன், சத்தியமாக தான் கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால்
அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்ன 2 வேலை சொல்லிங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வரணும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸ்னும் ஃபோன் பண்ணான், மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்க்கு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. Thank you, sir. We'll take a photo op. And Kenisha, you want to share a few words? Yes, Kenisha பேசி முடிச்ச உடனே we'll go for a photo op. Hi, I think it's good morning. Good morning, Chennai. I'm very, very excited, very humbled to be here. Actually, பார்த்தா நான் தமிழ் பொண்ணு தான். So, அந்த மாதிரி, but I'm just very nervous right now to say anything, but I don't want to take anybody's time. First things first, I as an artist, I believe that anything we do is an offering to God. So this is my offering. It starts with this in Chennai. I really hope all of you here can open your hearts for me and let me be a part of your industry, because Tamil part pannona, there's no other language in the world that's better than Tamil to sing in. And so this is my, thank you. And this is my very first single in my life, and I chose to do it in Tamil. I'm first going to say thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, do whatever I did on stage. All of them are responsible, not me. But also, most importantly, I want to say, in the time and age when social media and everything is such a huge competition. Every morning when you wake up, everyone's wondering, inniki yaroda reel perusago, how can we work with this person? And in all of that, what Jiva and Surya are doing with Deaf Frogs is not just a blessing to us artists, but it's more like, you know, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure everybody can sing, can dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So from the bottom of my heart to each of you who are here, and I'm a huge fan of Giant Ravi. I'm already going like that, you know, and the other actors that I saw so far. So from the bottom of my heart and my entire team, thank you. Thank you for being here. Thank you for your support. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.